இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு நாள் இது. வைகாசி விசாகம். இந்த நாளில் முருகனை மனசார வழிபட்டால் அதிர்ஷ்டம், செல்வம், மன நிம்மதி எல்லாம் உங்க வாழ்க்கையில் வரும். வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானின் அவதார தினமாக நம் முன்னோர்கள் கொண்டாடி வந்திருக்காங்க. இந்த நாளில்தான் பரமசிவன் தனது ஞான சக்தியை 6 முகங்களாக வெளிப்படுத்தி முருகனாக உலகிற்கு அருள் புரிந்தார். வைகாசி விசாகம் என்பது சாதாரண நாளல்ல. இந்த நாளில் முருகனை வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கும், பகைவர்கள் விலகும், மன அமைதி கிடைக்கும். குறிப்பாக தொழில் உயர்வு, குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம் இவையெல்லாம் கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது. வைகாசி விசாகம் அன்று விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. காலை சீக்கிரம் எழுந்து சுத்தமான நீராடி முருகனை நினைத்து ஓம் சரவணபவ என்று ஜபிக்கணும். முழு நாள் விரதம் இருந்தால் மிக சிறப்பு. அல்லது சாப்பாட்டை எளிமையாக்கலாம். மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்தால் பலன் அதிகம் கிடைக்கும். இந்த நாளில் பால் அபிஷேகம் செய்வது மிக முக்கியம். பால்குடம், காவடி எடுத்தல் முருகனுக்கு பிடித்த வழிபாடு. திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபட்டால் அவரின் அருள் நிச்சயம் கிடைக்கும். பலர் சொல்றாங்க, வைகாசி விசாகம் விரதம் இருந்ததால வேலை கிடைத்தது, குடும்ப பிரச்சனைகள் சரியானது, குழந்தை பாக்கியம் கிடைத்தது. நம்பிக்கை வைங்க, முருகன் உன்னை கைவிட மாட்டார். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு முருகன் அருள் கிடைக்கட்டும். ஒருமுறை ஓம் சரவண பவ சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் நல்லது நடக்கட்டும்.